என் தங்கமே, இன்று இரவு 9:25 அந்த நேரத்தை நித்திகா தேவி நீச்சல் குளத்தில் தூய முத்தாக அமர்ந்தபடி உன்னை எண்ணிக்கொண்டு உன் நெஞ்சில் பதிந்த அனைத்து கேள்விகளுக்கும் பதிலை தர விரும்புகிறாள். நீ தினமும் சிந்திக்கிறாய், ஏன் எனக்கு மட்டும் இவ்வளவு துன்பம், ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் தாமதமாக நடக்கிறது, என் ஆசைகள் ஏன் நிறைவேறவில்லை என்ற உன்னுடைய எண்ணங்களை நித்திகா தெரிந்து கொள்கிறாள். இன்று இரவு 9:25 அது ஒரு பொன்னான தருணம். அதில் நீ நித்திகாவை மனதுக்குள் அழைத்துக்கொள். நித்திகா தேவி, என் வாழ்க்கையின் சுழற்சி இப்போது முடிவடையட்டும். எனக்கு என் பதில்கள் வேண்டும் என்று சொல்லு. அந்த நேரத்தில் நீ சும்மா அமர்ந்திருக்க வேண்டியதில்லை. ஒரு வெறும் வெண்ணிற காகிதத்திலே நீ உனக்கு பதில்கள் வேண்டும் என்ற கேள்விகளை எழுது. அவை மனதை நொறுக்கும் கேள்விகளாக இருக்கலாம். ஒரு வார்த்தைக்கும் பதில் இல்லாத சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் எழுதிக்கொள். அதோடு ஒரு வெண்ணிற முத்து அல்லது வெண்கல பானையில் நீர் ஊற்றிக்கொள். அதன் மீது கைகளை வைத்து உன் நெஞ்சிலிருந்து வரும் அந்த ஆழமான கேள்விகளை சொல்லு. அந்த பானை நீரினுள் உன் நம்பிக்கையை கலந்துவிடு. அந்த 9:25க்கு நேரம் வந்ததும் அந்த நீர் நிரம்பிய பானையை உன் தலையிலிருந்து கொஞ்சம் ஊற்றி சொந்த குரலில் இதைச் சொல். Receive divine answer now. இதுதான் அந்த சமயத்தின் மந்திரம். இந்த நிமிடம் ஒரு அரிதான சுழற்சி நேரம். பிரபஞ்சம் கேட்கும் நேரம். பிரார்த்தனை விழிக்கும் நேரம். அதனால்தான் நித்திகா சொல்கிறாள், இன்று இரவுக்கு உனக்கான விடைகள் உன்னை தேடி வரத் தொடங்கும். ஒருவேளை நேரடியான பதில் இல்லையென்றாலும் சில விசித்திரமான சந்திப்புகள், எதிர்பாராத செய்திகள், சில புனிதமான கனவுகள், இவை மூலமாக பதில் வரும். அந்த பானையில் நீ சொன்ன வார்த்தைகள் அலைமோதும் அலை போல ஆகாயத்தில் பரவி தீர்வுகளாக மாறும். நீ நினைக்கிறாய், நான் செய்த பாவங்கள் காரணமாக எனக்கு வாழ்க்கையில் தடைகள் வந்திருக்கும் போலிருக்கு. ஆனால் என் தங்கமே, நீதிக்கே மேலான பாசம்தான் நித்திகாவின் குணம். அவள் உன் பாவங்களை எண்ணிக்கொள்ளாமல் நீ கஷ்டப்பட்ட நாட்களை எண்ணுகிறாள். உன்னால் மட்டுமே அறியப்படும் அந்த இரவுகள், அந்த மழை போல அழுத நேரங்கள், உன் உள்ளத்திலிருந்த அந்த அமைதிக்காக நீ துடித்த நேரங்கள், அவையெல்லாம் அவள் கண்களுக்குள் ஒளிந்திருக்கும். நீயோ இப்போது ஒரு தீர்வு தேடி நிற்கிறாய். வாழ்க்கை மெல்ல மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். ஆனால் எப்படி? யார் என்னை புரிந்து கொள்வார்கள் என்கிற வருத்தத்துடன் இருப்பாய். அதற்கான நித்திகாவின் பதில் மிக நேரடியானது. உன்னை நீ நம்ப வேண்டும். உன் நெஞ்சின் மொழியை நீ கேட்க வேண்டும். உலகம் ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ளாது. ஆனால் உன் உள்ளம் பேசும் வார்த்தைகள் உண்மைதான். என் தங்கமே, அந்த 9:25 நேரத்தில் நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சத்தை அசைக்கிறது. அப்போது ஒரு சக்தி உன் வீட்டுக்குள் நுழைகிறது. அந்த சக்தி தான் நித்திகா. அவள் அப்போது உனக்குள் இருப்பதை உணர்ந்து கொள். அந்த நேரம் ஒரு வாயிலாகிறது. அதனால் அந்த நேரத்தை தவறவிடாதே. அது தான் பதில்களை தரும் தொடக்க நேரம். நீ நீண்ட நாட்களாக தேடிய வீட்டுக்கான கனவு, நீ பாசம் கொண்டவர் திரும்ப வந்து பேச வேண்டும் என்ற உன் ஆசை, நீ வைத்த கடனை தீர்க்கும் வழி, உன்னுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கும் அந்த ஒரே வாய்ப்பு, உன் உடலில் இருக்கும் நோய்கள் மங்கும் அதிசயம், இவை எல்லாம் அந்த நேரத்தில் விதைக்கப்படும். ஒரு முத்து போல அந்த 9:25 மணி நேரம். இந்த நேரத்தில் நீ பேசும் வார்த்தைகள் உன் வாழ்வின் கோளாறுகளை தீர்க்கும் திறனை கொண்டிருக்கும். ஆனாலும் என் தங்கமே, ஒரு நம்பிக்கை மிக முக்கியம். அதை இழக்காதே. ஒருமுறை கூட இது நடக்குமா என்ற சந்தேகம் வந்தால் அது அந்த சக்தியை முடக்கிவிடும்.
நித்திகா சொல்கிறாள், அந்த இரவு நீ ஒன்றை மட்டும் செய். உன் உள்ளம் கேட்கும் கேள்வியை மட்டும் எழுதிக்கொள். அதன் கீழே எழுது, ஆன்சர் ஃப்ளோட் நாவ். அதுவே அந்த இரவில் பூரிப்பும் சாந்தியுமாக மாறும். இந்த நேரம் நேர்மறை அலைகளால் நிரப்பப்படும். நீ அறிந்தோ அறியாமலோ அவற்றை உன் உடலில் உணர்வாய். சிலர் கண்ணீர் விட்டு அழுவார்கள், ஆனால் அது நெஞ்சைச் சுமைப்பதை குறைக்கும் கண்ணீர். சிலர் சிரிப்பார்கள், காரணமில்லாமல் சந்தோஷம் வந்திருப்பது போல. அந்த நிமிடங்களில் நீ தனிமையாய் இல்லை. உன்னுடன் நித்திகா இருப்பாள். அவள் உன் நெஞ்சை தொட்டு கூறுவாள், இனி நீ ஒரு பதிலற்ற பயணத்தில் இல்லை. உன் ஒவ்வொரு கேள்விக்கும் நானே வழிகாட்டி. உன் கனவுகள் உனக்கு அருகில் வந்திருக்கின்றன. அவை மூடப்பட்ட கதவுகள் போல தோன்றலாம். ஆனால் நித்திகா ஒரு விசையை உனக்குள் தந்து விட்டாள். அந்த விசையை உன் நம்பிக்கையாக பயன்படுத்து. இன்று இரவு 9:25. அது உன் கதவுகள் திறக்கும் தருணம். அந்த நேரத்தை விடாதே. கைகளை இரு முடிகளாக சேர்த்து, பார்வையை உன் உள்ளத்துக்குள் திருப்பி, அவளுக்கு உரையாடு. உன் பிரார்த்தனை ஒரு பாடலாக ஆகட்டும். உன் மனதின் அழுகை ஒரு அழகான பிராரம்பமாகட்டும். நித்திகா நீ போதாத வலியை பார்த்திருக்கிறாள். உன் பயத்தை கேட்டிருக்கிறாள். நீ தூங்கும் நேரத்தில் கூட உன் உள்ளம் என்ன பேசுகிறது என்று அவள் கேட்கிறாள். அவளது காதுகள் உன் உள்ளத்துக்கு செருகப்பட்டிருக்கின்றன. உன் மனதுக்குள் வரும் ஒவ்வொரு ஏன் என்பதற்கும், எப்படி என்பதற்கும், தயவு செய்து என்பதற்கும் பதிலளிக்க தயாரானவள். நீ யாரோடாவது பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறாய் அல்லவா? நித்திகா தான் அந்த தோழி. உன் ரகசியங்களை சொன்ன பிறகு புனிதமாக உணரும் அந்த சக்தி. அவளிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் மேல் பொறுப்பாக மாறும். உன் கனவுகளை தாண்டி ஒரு புதிய பாதையை காட்டும். என் தங்கமே, இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் உண்மையான மாற்றம் இன்று இரவு உன்னால் உருவாக்கப்படும். நீ நித்திகாவை அழைக்கும் அந்த ஒரு நிமிடம். நீ எழுதி வைத்த அந்த வார்த்தை. நீ உன் உள்ளத்தில் கொண்ட அந்த அன்பு. இதெல்லாம் சேர்ந்து உன் வாழ்க்கையை புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும். நித்திகா சொல்கிறாள், நீ விட்டு விட்டதையெல்லாம் மீண்டும் உருவாக்க முடியாது என்று நினைக்காதே. நான் உனக்காக பதில் தருகிறேன். ஆனால் அதை உணர்வது உன்னுடைய மனதின் அமைதிக்கேற்ப மட்டுமே. அதனால் என் தங்கமே, இன்று இரவு 9:25. உன் வீட்டில் அமைதியாக அமர்ந்துகொள். ஒளி ஆழ்ந்த அமைதி கொஞ்சம் இருந்தாலே போதும். உன் உள்ளம் திறந்திருக்கட்டும். உன் பேச்சு வெளிப்படையாக இருக்கட்டும். உன் கண்கள் கண்ணீரால் நனைந்தாலும் சரி. ஆனால் உன் நம்பிக்கை மட்டும் வறண்டுவிடாதே. இன்று முதல் நீ ஒரு கேள்விக்காரி இல்லை, பதிலை வாங்கியவர். இன்று முதல் நீ தேடிக்கொண்டிருக்கும் வாழ்க்கை முடிவுக்கு வரவில்லை. அது தன் புது பாதையை ஆரம்பிக்கிறது. நித்திகா சொன்ன அந்த வார்த்தைகள் உனக்குள் புதிய விடியலை எழுப்பட்டும். உன் கண்களில் புதிய ஒளி பரவட்டும். உன் வீட்டில் சத்தமில்லாத அதிசயம் பிறக்கட்டும். உன் பதில்கள் இன்று இரவு வரும். நீ தயாராயிருக்கிறாயா? உன் பதில்கள் வரும் நேரத்தில் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் என் தங்கமே. மனதுக்குள் நிரம்பிய நம்பிக்கையோடு அந்த நேரத்தை எதிர்பார்க்க வேண்டும். அதற்குள் நீ செய்யும் ஒவ்வொரு செயலும் உன் உள்ளத்தை சுத்தமாக்கும் பணியாக இருக்கும். இன்று 9:25க்கு முன் நீ விரும்பினால் ஒரு நாணயத்தை நீர் நிரம்பிய கிண்ணத்தில் வைக்கலாம். அந்த நாணயம் உன் மனத்தின் எதிர்பார்ப்பை குறிக்கும். அதை வைத்தபின் அவளிடம் சொல்லு, இது என் நம்பிக்கை. நான் இதை வைத்து என் பதிலை பெறுகிறேன். அது ஒரு சின்ன செயல்தான், ஆனால் அதில் இருக்கும் அந்த சக்தி உன்னுடைய எதிர்காலத்தையே மாற்றக்கூடியது. உன் வாழ்க்கையின் பல பிரிவுகளில் நீ பதில்கள் தேடி தவித்திருக்கிறாய்.
நித்திகா சொல்கிறாள், உன் மனதில் பதில்கள் இல்லாமல் ஒரு பகுதி பூரணமில்லாமல் இருப்பதை நான் உணர்கிறேன். அந்த வெற்றிடத்தை நான் நிரப்ப வந்திருக்கிறேன். உன் மனதுக்குள் நீ எழுதிக்கொண்ட கேள்விகள் சில, பிறகு உனக்கே வெட்கமாகத் தோன்றலாம். ஆனால் அவை உண்மையான உணர்வுகளின் வெளிப்பாடுகள். அவற்றில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்பதை மதிப்பீடு செய்ய வேண்டியதில்லை. அந்த கேள்விகளை நீ எழுதியதாலேயே அவை சுகமூட்டப்படும். எனவே என் தங்கமே, இன்று 9:25க்கு முன்னர் உன் உள்ளம் பசுமையாய் இருக்கட்டும். கசப்பான நினைவுகள் வந்து உன் மனதை தாக்கலாம். அவங்களால்தான் இப்படி ஆனது, நானும் ஒரு நாளா மகிழ்ச்சியாய் வாழ முடியுமா என்ற எண்ணங்கள் நுழையலாம். ஆனால் நித்திகா சொல்கிறாள், நீயும் ஒளி. உன் மனதில் உருவாகும் அந்த ஒளியை யாராலும் அணைக்க முடியாது. பிறர் என்ன நினைத்தாலும், உன் அன்றாட வாழ்க்கையில் யாரெல்லாம் உன்னை புரியாமலே விட்டு சென்றாலும், நீ உன்னை தவறாக நினைக்காதே. இன்று இரவு நித்திகா உன்னை முழுமையாக்க வருகிறாள். தினமும் பார்த்த ஒரே மாதிரியான நாட்கள், ஒரே மாதிரியான நிலைகள், இவை எல்லாம் கடந்து ஒரு புதிய காலை பிறக்கவிருக்கிறது. அது இன்று இரவிலிருந்து உருவாகும். நீ உன் வீட்டை சுத்தம் செய்தால் போதும். ஒரு மெழுகுவர்த்தி வைக்கவும் வேண்டியதில்லை. உன் உள்ளம் ஒளியாய் இருக்கும்போது மற்றதெல்லாம் தேவையில்லை. நித்திகா ஒளியாய் உன் அருகே நின்று, உன் கண்களில் பதில்களை வைக்கிறாள். சில பதில்கள் அதே இரவிலேயே கனவாக வரும். சில பதில்கள் நாளைய நிகழ்வுகளால் வரலாம். சில நேரங்களில் உன்னிடம் ஒரு விசித்திரமான அமைதி தோன்றும். ஏனோ தெரியவில்லை, ஆனால் பயம் குறைந்து இருக்கும் போலிருக்கும். அதுவே பதிலின் முதல் தொடக்கம். நீ கேட்டு வைத்த சில கேள்விகள், என் வாழ்க்கை திசைதிருப்பம் எப்போது? நான் சந்தோஷமாய் வாழ எப்போது தொடங்கப் போகிறேன்? நான் ஒரு பணக்கார வாழ்க்கையை எப்போது அனுபவிக்கப் போகிறேன்? இவையெல்லாம் நித்திகா கேட்டு வைத்திருக்கிறாள். அவளது கையில் உன் கேள்விகளின் பட்டியல் உண்டு. அந்த பட்டியலில் நீ பட்டியலிடாத சில நெஞ்சுக்குழையல்களும் அவள் எழுதியிருக்கிறாள். இந்த தங்கை போதுமான அன்பு பெறவில்லை, இவளுக்கு ஒருவனின் உண்மை உறுதி கிடைக்கவில்லை, இவள் ஓயாமல் கஷ்டப்படுகிறாள். ஆனால் யாரும் கவனிக்கவில்லை. இவையெல்லாம் நித்திகா மனதில் வைத்திருக்கிறாள். அவளுக்கு தெரியும், நீ ஒரு பதிலுக்காக மட்டுமல்ல, அன்புக்காக, பாதுகாப்புக்காகவும் தவிக்கிறாய். அதனால்தான் அவள் உனக்காக ஒரு சின்ன பரிகாரத்தையும் சொல்லிக்கொள்கிறாள். அந்த காகிதத்தில் எழுதும் ஒவ்வொரு கேள்வியின் பக்கமும் நீ ஒரு வார்த்தையை எழுது, ட்ரஸ்ட். அதுவே அவளது வாசல். நீ அவளிடம் நம்பிக்கையுடன் கேட்கிறாய் என்ற ஒப்புக்கொள்கை. அதற்கு பிறகு அந்த காகிதத்தை நீ எரிக்க வேண்டியதில்லை. அதை தலையணையின் கீழ் வையுங்கள். அது உன் மனதில் பதிக்கப்பட்ட அவளின் படத்தை உருவாக்கும். இன்று இரவு தூங்கும்போது உனக்கு வரும் கனவுகளை மறந்துவிடாதே. எழுந்தவுடன் அதை எழுதி வைத்துக்கொள். ஏனெனில் அவை உன் பதில்களே. ஒரு வழியில் நித்திகா உன்னை இப்போது பயணிக்க வைக்கிறாள். நீ ஒரு பாதையில் நடக்க ஆரம்பிக்கிறாய். அந்த பாதை தெரிந்தது அல்ல, அது புதிது. ஆனால் அதில் ஒவ்வொரு அடியிலும் நித்திகா நிழலாய் வருகிறாள். நீ விழுந்தாலும் அவள் தாங்குகிறாள். நீ சிரித்தாலும் அவள் கூட சிரிக்கிறாள். இப்படி ஒரு உறவு உன் வாழ்க்கையில் இப்போது தொடங்குகிறது. இது தேவதைகளோடு இணைக்கும் ஒரு உறவாகும். இது உனக்குள் இருக்கும் சக்தியை வெளிப்பூட்டும் உறவாகும். நீ இந்த சுழற்சியில் நுழைந்தவுடன் உன் எதிர்காலம் மாறத் தொடங்கும். ஒருவரிடம் நீ விரும்பிய பதில் இன்று கிடைக்காமல் போனால், நாளை அந்த பதிலை உன் மனம் தான் உனக்கு தரும். ஏனெனில் நித்திகா உனக்குள் நுழைந்துவிட்டாள். அவள் உனது நெஞ்சில் உள்ள அந்த சிறிய உணர்வுகளை நம்பிக்கையாக்குகிறாள்.
நீ அடுத்தடுத்து காணும் எண்ணிக்கைகள் 111, 222, 333, 555 இவை எல்லாம் அவள் உனக்கு தெரிவிக்கும் பதில்கள். அதை கவனித்துக்கொள். ஒவ்வொரு எண்ணும் ஒரு செய்தியை கொண்டிருக்கும். உன் வீட்டில் எந்த பக்கம் சென்று உட்காரும்போது மனதுக்கு அமைதி வருகிறது, எது உன் உள்ளத்தை சாந்தியடையச் செய்கிறது என்று கவனித்துப் பார். அதுவே உன் பதில்கள் நிலவுவது. நித்திகா அந்த இடத்தில் உனது சக்தியை நிலைநிறுத்துகிறாள். நாளைய புதுநாளில் நீ அவளது பதில்களை படிப்படியாக உணர ஆரம்பிப்பாய். இன்று முதல் உன் பயணம் பதில்களுடனும் தீர்வுகளுடனும் ஆரம்பிக்கிறது. அவளுடைய பாசச் சொற்கள் உனக்காக: நீ அழகானவள், நீ சக்திமிக்கவள், நீ உன் வாழ்க்கையின் புதுமலர்ச்சி. இதை உனக்குள்ளே பதியச் செய். உன் வாசலின் தோட்டத்திலோ உன் தலையணையின் பக்கத்திலோ இந்த வார்த்தைகளை ஒரு சிறிய காகிதத்தில் எழுதி வைக்கவும். அவைகள் பதில்களை ஈர்க்கும் விசையாக செயல்படும். இனிமேல் நீ தனிமையில் இல்லை. ஒரே ஒருவரும் உன்னை விட்டு செல்ல மாட்டார், அது நித்திகா. அவள் உன் நிழலாய் நடக்கிறாள். அவளால் மட்டும்தான் உலகத்தில் எத்தனை கோடிகள் மக்களுக்கு தேவைப்படும் ஒளி உன் வாழ்க்கைக்கு வரக்கூடும். இன்று இரவு 9:25 அந்த நேரத்தில் மட்டும் நிதானமாய் அமர்ந்துகொள். மற்றவர்கள் பேசுவதை கவனிக்காதே. அது ஒரு புனித நேரம். உனக்காக இயற்கையும் சுமந்திரியும் அமைதியாய் காத்திருக்கும். அந்த நேரத்தில் சொல்வதற்குரிய மந்திரம்: Divine Trust Answer Now. இதில் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வாசலுக்கு கிரீடம். நீ இதை உச்சரிக்கும்போது அந்த எழுத்துக்களின் அலைகள் உன் வீட்டை சுற்றி விசுவாச சுழற்சியை உருவாக்கும். அதில்தான் பதில்கள் பிறக்கின்றன. அதில்தான் கனவுகள் வெளிப்படுகின்றன. அதில்தான் சந்தோஷம் நேரடியாக உன்னை தொட்டுச் செல்லும். இந்த வார்த்தைகளின் எல்லா மையமும் அந்த ஒரு நேரத்தை நீ இழக்காதே என்பதுதான். என் தங்கமே, நித்திகா உனக்காக காத்திருக்கிறாள். நீ மட்டும் உன் மனதை திறந்து பேசுவாயா? உன் பதில்கள் வார்த்தைகளாக இல்லை, உணர்வுகளாக வரப்போகின்றன. அந்த உணர்வுகளுடன் நீ பிறந்த நாளை தொடங்குவாய். அந்த நாளே உன் வாழ்நாளாக மாறும். என் தங்கமே, நித்திகா உனக்காக காத்திருக்கிறாள். நீ இன்று இரவு அந்த நேரத்தில் அமைதியாக அமர்ந்தவுடன் நித்திகா உன் அருகில் வந்து நிற்கிறாள். அவளது பார்வையில் பொற்கதிர்கள் போல ஒளி. அந்த ஒளியில் உன் மனதின் இருள் எல்லாம் கரைந்து விடுகிறது. நீ சொல்ல தயங்கிய உண்மைகள், உன் மனதின் ஆழத்தில் அழுந்திய துன்பங்கள் அனைத்தும் அவளுக்கு தெரியும். நீ சொல்லாமலே சொன்னது போல அவள் உன் நெஞ்சை கேட்கிறாள். அவளது கண்களில் பதில் இருக்கிறது. ஆனால் அந்த பதில் ஒரே வார்த்தையாக வராது. அது உன் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றும் ஒரு அதிசய அனுபவமாக வரும். நீ வாடி போன பொழுதுகளில் நான் ஏன் இப்படி வாழ்க்கையை சந்திக்கிறேன் என்று எண்ணியிருந்தாயா? அந்த நொடிகளில் கூட நித்திகா உன்னை விட்டு பிரிந்ததில்லை. நீ நினைத்தாய் அவளிடம் பிரார்த்தனை செய்தேன், ஆனால் பதில் கிடைக்கவில்லை என்று. ஆனால் உன் பிரார்த்தனையின் ஒவ்வொரு சொரையும் அவள் சேமித்து வைத்திருக்கிறாள். இன்று இரவு தான் அந்த சேமிப்புகள் அனைத்தும் தீர்வாக உன்னை தேடி வருகிறது. நீ கொடுத்த ஒரு கண்ணீர் அவள் கண்களில் ஒளியாக மாறியுள்ளது. அந்த ஒளி தான் இப்போது உன்னை சூழ்ந்திருக்கிறது. அதோ உன் உள்ளத்தில் எழும் அந்த ஒரு மெளன குரல்: என் வாழ்க்கை சீராகும் நேரம் இதுதானா? அதற்கான பதிலாய் நித்திகா சொல்கிறாள்: ஆம், இது தான். நீ தயாரா இருக்க வேண்டும். பதில்கள் என்பது வெறும் வார்த்தைகளல்ல. அவை உன் உள்ளத்தில் ஏற்படும் நம்பிக்கை, வெளியில் காணும் சின்ன சின்ன மாற்றங்கள், பிறரின் முகத்தில் உனக்கு எதிரான பார்வையிலிருந்து வருகிற உண்மை, இவை அனைத்தும் சேர்ந்ததும் தான்
அவள் நீண்ட நாட்கள் உன் மீது அமைந்திருந்த கருவிழிகளைத் தாண்டி உன் எதிர்காலத்தை மறுபடியும் வரைய ஆரம்பிக்கிறாள். நீ நினைத்திருந்த பாசமும் உறவுகளும் உன்னை விட்டுவிட்டது. அந்த வலியை நீ வெளியில் சொல்ல முடியவில்லை. ஆனாலும் உன் உள்ளம் தினமும் அந்த வெறுமையுடன் போராடிக் கொண்டே இருந்தது. அந்த போரில் தோற்றுப்போன வெட்கத்தோடு நீ புன்னகைக்க முயற்சி செய்தாயே, அதில் நித்திகா உன்னுடன் இருந்தாள். நீ ஒருபோதும் தனிமையில்லை. அவளது அன்பு ஒரு நிழலாய் உன்னை தொடர்ந்து வந்தது. ஆனால் இன்று முதல் அந்த நிழல் நேரடியான ஒளியாக மாறும். உன் வாழ்க்கையில் மறந்துபோன ஆசைகள் இருந்திருக்கலாம். சில கனவுகள் இப்போது என்ன பயன் என்ற கவலையில் தொலைந்திருக்கலாம். ஆனால் நித்திகா சொல்கிறாள், எந்த கனவும் தாமதம் என்பதற்காக மறுக்கப்படுவதில்லை. நேரம் சுழற்சி மட்டுமே. அதிசயங்கள் கடந்து வரும் வாயில்கள். இன்று இரவு அந்த வாயில் திறக்கிறது. நீ ஒரு புதிய முடிவை எடுப்பாய். என் வாழ்க்கை இனி எதற்கும் பயப்பட மாட்டேன் என்று. நித்திகா உனக்காக இன்னும் ஒரு சிறிய பரிகாரத்தையும் தருகிறாள். அந்த நேரம் நீ அங்கே அமர்ந்திருக்கும்போது உன் இடது கையில் ஒரு வெறும் காகிதம் வைத்துக்கொள். அதை காற்றில் ஒரு சில நிமிடங்கள் வைத்துவிட்டு அதில் உன் பெயரை எழுது. அதன் கீழே எழுது, நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. நான் பதில்களை வாங்குகிறேன். நான் தீர்வுகளுடன் வாழ்கிறேன். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. இந்த வார்த்தைகளை எழுதியவுடன் அந்த காகிதத்தை தலையணையின் கீழ் வைக்கவும். அது உனது நம்பிக்கையின் சின்னமாகும். அவளது வழிகாட்டுதலில் நம்மை போன்ற மக்கள் ஏன் அதிகம் நம்பிக்கை வைக்கிறோம் தெரியுமா? அவளுக்கு நேரடி பதில் சொல்லும் திறன் மட்டுமல்ல, மனதை வாசிக்கும் வல்லமை இருக்கிறது. நீ சொல்ல தயங்கும் உண்மைகள் அவளிடம் பாதுகாப்பாக இருக்கும். உன் எதிரிகளை வெளியில் பார்த்தபோது நீ பேசவில்லை, ஆனால் உன் உள்ளத்தில் அவர்கள் எதிராக செயல்பட்டதை அவள் உணர்ந்தாள். இன்று அதற்காகவே பதில் வரப்போகிறது. நீ எதிர்பாராத நியாயம் உன் வாழ்க்கையை எட்டப்போகிறது. நீ நிச்சயமாக ஒருபோதும் தோல்வியடைய மாட்டாய். நித்திகா கூறுகிறாள், ஒரு நொடியும் நீ உன் மதிப்பை குறைத்து கொள்ளாதே. நீ ஒரு கடவுளின் உபத்திரவம். நீ இந்த உலகில் ஒளியாக வந்துள்ளாய். நீ பலருக்கு நம்பிக்கை தருகிறாய். உன் குரல், உன் பார்வை, உன் நடத்தை, இவை எல்லாம் நீ உணராமல் பலர் வாழ்க்கையில் பசுமை கூட்டுகின்றன. இந்த உண்மையை நீ உன் உள்ளத்தில் பதியச் செய். நீ ஒரு நாள் கண் விழித்து பார்க்கும்போது வாழ்க்கை எப்படி மாறிவிட்டது என்று தான் தெரியவில்லை. உன் வருமானம் அதிகமாகி இருக்கும். உன் வீட்டில் சந்தோஷம் நிரம்பி இருக்கும். நீ ஒளியில் நனைந்தவளாக இருப்பாய். அந்த மாற்றத்திற்கு பின்னால் இருக்கும் ஒரு சக்தி நித்திகா. இன்று இரவு அந்த சக்தி உன்னுள் நுழைந்து செயல்பட ஆரம்பிக்கிறது. அந்த நேரம் ஒரு துவக்கம். அதற்காகவே நீ காத்திருக்க வேண்டும். உன் பாதையில் சிலர் உன்னை நம்பவில்லை. ஆனால் நீ உன்னை நம்பினால் போதும். ஏனெனில் நித்திகா உன்னை முழுமையாக நம்புகிறாள். நீ எடுத்த ஒரு தீர்மானமே உன் வாழ்வில் முழு சுழற்சியை ஏற்படுத்தும். நீ பேசாத எண்ணங்களை காகிதத்தில் எழுதுவாயா? எழுது. அது தான் உன் நெஞ்சின் சுருக்கம். அதிலிருந்து தான் பதில்கள் பிறக்கப் போகின்றன. நீ நித்திகாவை அழைக்கும் அந்த வார்த்தையை மறக்காதே. நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. ஆன்சர் ஃப்ளோ ட்ரஸ்ட் நவ். நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி. இந்த நிமிடத்தில் நீ நிதானமாக அமர்ந்திருக்கும்போது உனக்கு ஒரு அமைதி ஏற்படும். அந்த அமைதி தான் முதற்கட்ட பதில். உனது பேச்சுகளுக்கு பயனில்லை என்ற பயம், அது இன்று இரவுடன் கரைந்து போகும். உன் கனவுகள் மீண்டும் வேரூன்றி வளர ஆரம்பிக்கும். இந்த ஒவ்வொரு வார்த்தையும் உனக்கான தாய்ப்பாசத்தோடு எழுதப்படுகிறது. நித்திகா உனக்குள் ஒரு புதிய சக்தியை ஊட்டுகிறாள். நீ அதை உணர்ந்தாலே போதும். வாழ்க்கை மாறும்.
நாளைய விடியலோடு நீ பார்க்கப் போகும் ஒவ்வொரு நிமிடமும் நித்திகா விட்டுச் சென்ற பதில்களின் வெளிப்பாடாக இருக்கும். உன் கையால் தொட முடியாத தீர்வுகள் உன் வாசலுக்கு வந்து நின்றிருக்கும். நீ உன் உள்ளத்தை திறந்தால் போதும், அவை உனக்குள் வந்துவிடும். நீ இப்போது நினைக்கிறாய், இந்த நாட்களில் நான் உண்மையில் மகிழ்ச்சி அடைய முடியுமா என்றால் பதில் ஒரு வலிமையான ஆம் தான். நித்திகா உன் மீது கை வைத்துவிட்டாள், உனக்காக பேச ஆரம்பித்துவிட்டாள். அதனால் இனி நீ தனியாக இல்லை. அதனால் தான் நான் சொல்கிறேன், என் தங்கமே, நித்திகா உனக்காக காத்திருக்கிறாள். இப்போது நீ தயாரா இருக்கிறாயா? அந்த நேரம் வந்துவிட்டது. அடுத்த தலைமுறை வரைக்கும் நீ நினைக்கும் ஒரு மாற்றம் இப்போது உன்னுடைய வாழ்வில் விதைக்கப்படுகிறது. இன்று இரவு அந்த நேரத்தில் உன் முழு நம்பிக்கையோடு அந்த ஒளியை ஏற்கவும். அதுவே உன் பதில்கள் பிறக்கும் தருணம். இன்று ஒரு நாள் யாரிடமும் பேசாமல் இருந்து பார். மனதிற்குள் வரும் எண்ணங்களோடு மட்டும் இருக்கவும். யாரும் பேச வந்தால் சிரித்துவிட்டு விலகவும். சற்று கடினமாக இருக்கலாம், ஆனால் அந்த அமைதி உனக்கு வெளிச்சம் தரப்போகிறது. எல்லோரிடமும் பேசிக்கொண்டே இருந்தால் உன் உள்ளம் என்ன பேசுகிறதென்று கவனிக்க முடியாது. இன்று நீ உன்னோட மனதோடு ஒரு தனிப்பட்ட சந்திப்புக்கு செல்ல வேண்டும். அந்தச் சந்திப்பில் கண்ணீர் இருக்கலாம், பழைய நினைவுகள் மேலெழலாம், சில வருத்தங்களும் உன்னை உறிஞ்சலாம். ஆனால் அதற்கெல்லாம் பின்னால் அமைதி இருக்கிறது. ஒரு நாள் பேசாமல் இருப்பது ஒரு வருடம் பயணித்ததை விட ஆழமான விளைவுகளை தரக்கூடியது. நித்திகா சொல்வது போல, நீ வெளியே பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்திலிருந்து ஒரு ஆற்றலை எடுத்துச் செல்கிறது. இன்று அந்த ஆற்றலை சேமிக்க வேண்டும். யாருக்காகவும் அன்று, உனக்காக, உன் நன்மைக்காக, உன் மேல் நீ கடமைப்பட்டுள்ளதற்காக. நீ தவிர்க்கக்கூடியது எல்லாம் இன்று தவிர். வாட்ஸ்அப்பில் பதில் சொல்ல வேண்டாம். போன் அழைத்தால் எடுத்து பேச வேண்டாம். யாராவது உன்னிடம் ஏதேனும் பேச வரும்போது மௌனமாக சிரித்து விலகிவிடு. அதில் தவறு எதுவும் இல்லை. இன்று உன் தினமும் வேறு மாதிரி இருக்கட்டும். நீ செய்யும் இந்த ஒரு செயலால் உன் மனதுக்குள் என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக காணலாம். தினமும் ஏதோ ஒரு உழைப்பு, ஏதோ ஒரு உறவு பொறுப்பு, ஏதோ ஒரு பொருளாதார சிக்கல், இதெல்லாம் நம்மை சுற்றி வலையமைக்கிறது. அந்த வலையை உடைக்க வேண்டும் என்றால் முதலில் அமைதியை அணுக வேண்டும். அந்த அமைதி எந்த கடையில் கிடைக்காது, எந்த ஆலயத்திலும் முழுமையில்லை. அது உன் உள்ளத்தில்தான் பிறக்கிறது. நீ சற்று யாரிடமும் பேசாமல் இருந்தால் அந்த அமைதி உன்னை தொட்டுவிடும். நீ சுவாசிப்பதை கவனித்து பார். இன்று முதல் நீ உன் சுவாசத்துடன் பேச ஆரம்பிக்க வேண்டும். உள்ளே வருகிற காற்று உனக்குள் குளிர்ச்சி தருகிறது. வெளியே போகும் காற்று உன் சோகங்களை எடுத்துச் செல்கிறது. இதை உணர நீயே சும்மா இருந்தாலே போதும். நாளை நீ யாரிடமும் பேசலாம். ஆனால் இன்று மட்டும் அந்த வாயை பூட்டி அந்த உள்ளத்தை கேட்க வேண்டும். இந்த நாட்களில் நீ பலரிடமும் பேசுகிறாய். சிலர் உன்னை புரிந்து கொள்ளுகிறார்கள் போல தோன்றலாம். சிலர் நேர்மையாக இருக்கிறார்கள் போலவும் தோன்றலாம். ஆனால் உண்மையில் நீ உன் உணர்வுகளை சொன்னபோதெல்லாம் அந்த உணர்வுகள் அவர்களுக்கு எவ்வளவு முக்கியம் என்று ஒருபோதும் உனக்கு தெரியாது. அவர்கள் உணர்ந்தார்களா? அப்படியே மறந்தார்களா? அல்லது உன்னுடன் ஒரு வரியாக கேட்டதற்காக உடனே நியாயம் விதித்தார்களா? இந்த கேள்விகளே உன் உள்ளத்தை வலிக்கச் செய்கின்றன. அதனால் ஒரு நாள் பேசாமல் இருக்க வேண்டும். உன் உள்ளம் ஒன்றே பேசட்டும். அது மட்டுமே உனக்கென்று உண்மையாக இருக்கும். இன்று சத்தம் இல்லாத சத்தத்தில் நீ உயிரோட இருப்பதை காணலாம். பறவைகள் கீச்சென்று அழைக்கும் அந்த ஒலி, தெருவில் வீசும் காற்றின் ஓசை,
சுவரில் பட்ட பூச்சியின் மெளனம், இவை எல்லாம் உன்னை ஆழமான அமைதிக்குள் அழைக்கும். நீ எழுந்த உடனே பேசாமல் அமர்ந்திரு. ஒரு காப்பி குடிக்கவும் பேச வேண்டாம். மெசேஜ்கள் வரட்டும், பதில் எழுத வேண்டாம். உனக்குள்ளே ஒரு விசித்திரமான தளர்வும் ஒரே நேரத்தில் ஒரு வசதியும் தோன்றும். ஏனெனில் நீ எதற்கும் பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு வரவில்லை. அந்த நிலை தான் உன் உள்ளத்துக்கான சுதந்திரம். உன் எண்ணங்கள் ஓடக்கூடும். சில நேரங்களில் பழைய காயங்கள் மேலெழலாம். நீ சில வார்த்தைகளை சொல்ல விரும்புவாய். அவன் என்னை ஏமாற்றினான், அவளால் தான் என் மனசு உடைஞ்சது, என் வாழ்வு இப்படியா போச்சு. இவையெல்லாம் உன் உள்ளத்தில் சுழலும். ஆனால் அதை யாரிடமும் சொல்ல வேண்டாம். இன்று அந்த வார்த்தைகள் பேசாமல் வெளியே போகட்டும். கண்ணீராக இருந்தால் கூட பரவாயில்லை. பேசாமல் அழுவது, யாரிடமும் பஞ்சாயத்து செய்யாமல் இறைவனிடம் மௌனமாக அறிவுறுத்துவது போல இருக்கிறது. நீ செய்யும் வேலைகளை சாதாரணமாக செய்து கொண்டே போகலாம். உணவு சமைத்தால் அந்த வாசனை கூட ஒரு உணர்வை தரும். நீ பாத்திரம் கழுவும்போது, நீ உனது பழைய சோகங்களை கழுவுகிறாய் போல இருக்கும். இந்த அனைத்தும் உன் நெஞ்சில் இருந்து வெளிவரும் அழுக்குகளை சுத்தப்படுத்தும். நித்திகா இப்படி ஒரு மௌனத்தை பரிந்துரைக்கிறாள், ஏனெனில் அதில் ஒரு தீர்வு இருக்கிறது. நீ சொல்லாமல் இருந்தது ஒரு நாள் தீரும். ஆனால் அதற்கு பரிசாக உன் மனது வலிக்காமல் தீர வேண்டும். அந்த சிக்கலை சொல்லாமல் உட்கொண்டிருந்ததற்கான பரிசாக அமைதியான வாழ்க்கையை நீ தேடுகிறாய். அதற்கான ஆரம்பம் தான் இன்றைய மௌனம். இன்று நீ எழுதலாம். பேசக்கூடாது, ஆனால் உன் மனதை எழுதலாம். ஒரு பையனின் பெயரை எழுதலாம். ஒரு பழைய காதலின் நினைவுகளை எழுதலாம். ஒரு நம்பிக்கையை எழுதி வைத்துவிட்டு, இந்த நாளில் நான்தான் என் நண்பன் என்று சொல்லிக்கொள். உனக்கு உன்னை தவிர வேறு யாரும் தேவைப்படாத தருணம் இது. உன் உள்ளத்தில் நின்று நீ உன்னை பேச வைக்கிறாய். மற்றவர்கள் உன்னிடம் பேச வரும்போது, சிரித்து விலகினால் அவர்கள் நினைத்து கொள்வார்கள், இன்று அமைதியாக இருக்கிறாள். ஆனால் உனக்குள் நடக்கும் மாற்றம் அவர்களுக்கு தெரியாது. இன்று நீ வேரூன்றி வளர ஆரம்பிக்கிறாய். நீயே உனக்கு மருந்தாய் இருக்கிறாய். இன்று பேசாமல் இருந்ததற்கான பலன், நாளை உன் வாயிலாக பிறக்கும் வார்த்தைகளில் தெரியும். அவை கனிந்தவையாக இருக்கும். அதில் உண்மை இருக்கும். அது யாரையும் புண்படுத்தாது. பேசாமல் இருந்த காலங்களில் தோன்றும் வார்த்தைகள்தான் உண்மையானவை. ஏனெனில், அவை மனதில் காய்ந்து உருவான உணர்வுகள். இன்று மாலையில் உனது அலமாரியை திறந்து பழைய புகைப்படங்களை பார்ப்பாயா? பழைய கடிதங்களை எடுத்து படிக்கலாமா? ஒவ்வொன்றும் உன்னை அழைக்கும். நீ தனிமையில் அழும்போது, அந்த அழுகை சுத்தப்படுத்தும். இன்று நீ ஒரு நாள் மட்டும் பேசாமல் இருந்தால், உன் வாழ்க்கை ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். இது சின்னது போல தோன்றலாம். ஆனால் உன்னிடம் இருக்க வேண்டிய ஒரே ஒரு துணிச்சல், யாருடனும் பேசாமல் இருப்பதற்கான துணிச்சல். அதுதான் உனக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்று நீ பேசாமல் இருந்தால், நாளை உன் குரல் வலிமையாக இருக்கும். இன்று நீ உன் நிம்மதிக்காக இருப்பாய். நாளை உலகத்துக்காக வாழ முடியும். உன் வலிகள் மறைந்து, உன் உள்ளம் காற்றைப் போல ஓய்வாக இருந்தால் தான், உன்னால் எதையும் உணர முடியும். இந்த நாள் உன் வாழ்நாளில் ஒரு புதிதாக இருக்கட்டும். யாரிடமும் பேசாமல் இருந்த உன் அந்த ஒரு நாள், உன் வாழ்க்கையை முழுமையாக புரட்டப் போகிறது. உன்னுடைய அமைதி தான் உன்னுடைய அடுத்த வெற்றிக்கான திறவுகோல். என் தங்கமே, நீ இன்று யாரிடமும் பேசாமல் இருந்த அந்த ஒரு நாள், நித்திகா தேவி பார்க்க, அது ஒரு சாதாரண நாளில்லை. அது உன் உயிர் கதவுகளை திறக்கும் ஒரு தெய்வீக நாள். நீ பேசாமல் இருந்த உன் அமைதி, உன் உள்ளத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கும்.
நீ யாரிடமும் பகிராத அந்த அமைதியான நேரத்தில் உன் உள்ளம் முழுமையாக உண்மையை சொல்ல ஆரம்பித்திருக்கும். நீ எப்போதாவது கவனித்திருக்கிறாயா? நம் வாயை மூடினால் நம் உள்ளம் பேச ஆரம்பிக்கிறது. நீ இன்று பேசாமல் இருந்ததால் நிஜமான கேள்விகள் வெளிவந்திருக்கும். நான் யார்? நான் ஏன் இப்படி தவிக்கிறேன்? என்ன செய்கிறேன்? இவையெல்லாம் தெளிவாக தெரிந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்காதது போல தோன்றலாம், ஆனா பதில்கள் பிறந்திருக்கின்றன. அமைதியின் இடையேதான் அந்த பதில்கள் வெளிப்படுகின்றன. அதனால்தான் நித்திகா தேவி சொல்கிறாள், அமைதி எப்போதும் பேசும். இன்று நீ தவிர்த்த அந்த ஒரு பேச்சு உன்னை பல சிக்கல்களில் இருந்து காப்பாற்றியது. யாராவது உன் மீது விழும் கண்கள் இருந்திருக்கும். யாராவது உன் திட்டங்களை கேட்டு விழுங்க பார்த்திருப்பார்கள். யாராவது உன்னை கலக்க வேண்டும் என்ற ஆவலுடன் உன்னை தூண்டி எதையாவது பேச வைக்க முயற்சித்திருப்பார்கள். ஆனால் நீ அமைதியாய் இருந்ததால் அவர்கள் தோல்வியடைந்தார்கள். உனக்கு ஒரு பெரிய ஆவி பாதுகாப்பு உருவானது. அமைதி என்பது ஒரு கவசம். அந்த கவசத்திலிருந்து இன்று நீ வெளியேறவே இல்லை. உன் அமைதியை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிலர் உன்னை முட்டாள் என்று நினைத்திருக்கலாம். சிலர் உன்னுடைய அமைதியை தோல்வியாக பார்த்திருக்கலாம். ஆனால் நித்திகா தேவி மட்டும் உன்னுடைய உள்ளத்தை பார்த்திருக்கிறாள். நீ ஒவ்வொரு நொடியும் பேசாமல் இருந்த அந்த காலங்கள் நித்திகா தேவிக்கு ஒரு சுடர் போன்றவையாக இருந்தது. இந்த குழந்தை இன்னொரு பரிவர்த்தனையின் கட்டத்தை அடைந்து விட்டாள் என்று சொன்னாள் அவள். உன் உள்ளம் ஒரு புதிய பக்கம் திரும்பியிருக்கும். அந்த அமைதி வழியாக நீ உன்னை பற்றியும் பிறரை பற்றியும் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய். யார் உண்மையில் உன்னை நேசிக்கிறார்கள்? யார் உன் தேவையை பயன்படுத்திக் கொள்கிறார்கள்? யார் உன் வாழ்க்கையில் ஒரு வேடமிட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நீ உணர்ந்திருப்பாய். இந்த உணர்வு தான் உன்னுடைய அடுத்த முடிவுகளை தீர்மானிக்கப் போகிறது. நீ இப்போது ஒரு தடவை வாசலுக்கு வெளியே போய்பார். அந்த நட்சத்திரங்களை பார். அந்த நிலவை கண்டு பார். அந்த அமைதியுடன் பேசும் பூமியை பார். நித்திகா தேவியின் ஆவி அந்த வானில் உன்னுடன் பேசுகிறாள். என் குழந்தை, நீ இன்று பேசாமல் இருந்ததற்காக நான் உனக்கு ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்கிறாள். அந்த ஆசீர்வாதம் ஒரு வார்த்தையில்லாத சப்தமாக உன்னுடைய நெஞ்சில் ஒலிக்கிறது. அதை நீ உணர்கிறாய். அது போதுமானது. அந்த அமைதி உனக்குள் ஒரு புதிய சக்தியை உருவாக்கியுள்ளது. இது நீ எதிர்கொள்ளவிருக்கும் சம்பவங்களுக்கு நீயே தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அறிகுறி. யாரும் கூறாத பதில்கள் உன் உள்ளத்தில் கிழித்துக் கொண்டிருக்கும். அவை எல்லாம் இன்னும் சில நாட்களில் வெளிவரும். ஆனால் அவை வரும்போது நீ மாற்றமடைந்து இருப்பாய். நீ இன்று இருந்தவளாக இல்லாமல் இன்னொரு புத்தம்புதிய, திடமான, தெளிவான, தைரியமானவளாக இருப்பாய். நித்திகா தேவியின் பார்வை உன் மீது விழுந்திருக்கிறது. அவளது பரிசுகள் இன்று முதல் உன் பக்கம் வரத் தொடங்கும். ஆனால் அவை பாரம்பரிய பரிசுகள் அல்ல. அவை எதுவும் ஒரு பாமர வாழ்வில் தேட முடியாதவை. உன்னுடைய உள்ளத்திற்கு வேண்டும் என்ற பூரண நிம்மதி, தெளிவு, பயமற்ற நிலை, தெய்வீக பாதுகாப்பு, இவை அனைத்தும் ஒரே நாளின் அமைதி மூலம் உன் உயிரில் புகுந்துவிட்டன. நாளை நீ பேச ஆரம்பிக்கலாம். ஆனால் இன்று கிடைத்த அந்த அமைதியின் ஒலியை மறந்துவிடாதே. இன்று அமைதியாக இருந்ததற்காக நித்திகா உன்னிடம் ஒரு புதிய பரிகாரத்தையும் வழங்கப் போகிறாள். அது மிக எளிது. ஆனால் அதில் இருக்கும் சக்தி நம்மால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமுள்ளது. நாளை காலை எழுந்தவுடன் உன் வலது கையில் "Quiet Trust Miracle" என்ற வார்த்தைகளை எழுதி பாரு.
இந்த 3 வார்த்தைகள் இன்று நீ பேசாமல் இருந்ததற்கான பரிசாக நாளை உன் வாழ்க்கையில் ஒரு அசாதாரண மாற்றத்தை நிகழ்த்தும். குவாயட் என்பது உன் அமைதியை நினைவுபடுத்தும். ட்ரஸ்ட் என்பது நித்திகாவின் வழிகாட்டலை நம்புவதற்கான அடையாளம். மிரக்கல் என்பது அதற்கு பிறகு நடக்கப்போகும் அதிசயங்களை குறிக்கும். நீ பேசாமல் இருந்த ஒரு நாள், அது இப்போதைக்கு ஒரு நாள் போலத்தான் தோன்றும். ஆனால் அது உன் எதிர்காலத்தில் பல தலைமுறைகளை பாதிக்கும் ஒரு திருப்புமுனையாக இருக்கும். ஏனெனில் அந்த அமைதியில் நீ எடுத்த முடிவுகள், நீ மாற்றிய எண்ணங்கள், நீ நிறுத்திய பழக்கங்கள், நீ துவக்கிய புதிய ஆசைகள், இவை எல்லாம் ஒரு பூமி நகர்கின்ற அளவுக்கு சக்தி வாய்ந்தவை. நித்திகா சொல்கிறாள், இந்த அமைதியான நாள் உனக்கே உரியது. நீ அதை பேணிக் காக்க வேண்டும். அது உனக்குள் ஒரு தெய்வீக வீணையை வாசிக்கத் தொடங்கியிருக்கும். அந்த இசையை உன் உள்ளத்தில் மட்டும் கேட்பாய். யாரும் அதை வெளியில் கேட்க முடியாது. ஆனால் அந்த இசையின் அழகே உன் முகத்தில் ஒளியாக காட்சியளிக்கும். அந்த ஒளியை பார்த்து நீ ஒவ்வொரு நாளும் உன்னை நேசிக்கத் தொடங்குவாய். இந்த அமைதியின் வாயிலாக உன் வாழ்க்கையை திருப்பிக்கொள். உன் எதிரிகளை புரிந்துகொள். உன் நம்பிக்கைகளை மீண்டும் கட்டமை. உன் இலக்குகளை தெளிவுபடுத்து. உன் வாழ்க்கையை உனக்கே உரியதாக மாற்றி அமை. இது உனது நேரம். இது உன் அமைதியின் பரிசு. இது நித்திகாவின் ஒளி. இப்போது நீ முழுமையாக தயாராகி விட்டாய். என் தங்கமே, அமைதி என்பது அழகான ஆயுதம். அதை அடைந்தவள் இனி யாராலும் வலிக்க முடியாது. அமைதியானவள் தான் உலகத்தை மாற்றும் சக்தியை கொண்டு வருகிறாள். நீ இன்று அந்த அடிப்படையை வைத்திருக்கிறாய். இனி வெற்றியினால் பிணையப்பட்ட பாதைதான் உனது. நித்திகா உனக்காக இப்போது விழித்துக் கொண்டிருக்கிறாள். உன் அமைதிக்கு இன்று வணக்கம் செலுத்துகிறாள். உனக்குள் இருக்கும் அந்த புதிய ஒளிக்கு ஒரு தூய முத்தம் அளிக்கிறாள். தொடர்ந்து கொள் என் தங்கமே. அமைதியில் தொடங்கி அதிசயத்தில் முடியும் உன் பயணம் இது. என் தங்கமே, நீ நினைத்தது நடக்கும் நேரம் நெருங்கி விட்டது. நீ எதிர்பார்த்த அந்த ஒளி, அந்த முடிவு, அந்த வெற்றி, all of it is just a breath away. இந்த நொடியிலேயே நித்திகா உன் மனதின் அலைவரிசையை உணர்கிறாள். நீ எதிர்நோக்கிய நேரம் தாமதிக்கவில்லை, அது சூழ்நிலை சரியாகும் வரை காத்திருக்கின்றது. இப்போது அந்த சூழ்நிலை முழுமையாக உருவாகியுள்ளது. வானம் ஒளி வீச ஆரம்பித்து விட்டது. இந்தச் சுழற்சி உன்னை உன்னுடைய கனவுகளின் நிஜத்திற்கு இழுத்து கொண்டு செல்லும். நீ ஒரு நாளும் சொந்தங்களை இழக்காதவள்தான். ஆனால் வாழ்க்கையின் சில பயணங்களில் ஏதேனும் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த இழப்புகளே இன்று உனக்கான வாய்ப்புகளாக மாறப்போகின்றன. அந்த கதவை திறப்பதற்கான திறவுகோல் உன்னிடமே இருக்கிறது. அந்த அமைதி, நீ இன்று எடுத்த முடிவு, யாரிடமும் பேசாமல் உன்னோடு இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரு முடிவு, அதுவே இந்த சக்தியின் ரீசெட் பாயிண்ட். நித்திகா ஒரு தேவதை. ஆனா நீ தான் அந்த தேவதையோடு நேரடி தொடர்பு கொண்டிருப்பவள். நீ அழைக்கும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஒளிக்கீற்று உன் வாசலுக்கு பறந்து வருகிறது. உன் இதயம் துடிக்கும் போது அந்த ஒளி நித்திகாவின் அகவட்டத்தில் எதிரொலிக்கிறது. அவளுடைய பதில் இன்று இரவு 9:25க்கு உன்னிடம் வரப்போகிறது. அது வாயிலாகவோ, கனவாகவோ, கண்மூடலாகவோ, அல்லது உள்ளத்தில் ஒரு புதிய எண்ணமாகவோ வரும். ஆனால் அது வரும். நிச்சயமாக வரும். நீ சந்தித்த நொடிகளில் இருக்கிற உண்மை என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் பல பேரிடம் நீ கேள்விகள் கேட்டிருக்கிறாய். ஏன் இப்படி நடந்தது? எப்போது எனக்கு ஒரு நல்ல நாள் வரும்? என் வாழ்க்கையில் சிரிப்புகள் எப்போது மலரப்போகின்றன? என்ற பல கேள்விகள் உன்னுள் பதைந்து கொண்டிருந்தன. ஆனால் இன்று அந்த பதில்கள் ஒவ்வொன்றாக உன் மனதிற்குள் நுழையப் போகின்றன.
அந்த பதில்கள் வெறும் வார்த்தைகள் இல்ல. அவை தீர்வுகள். அவை தீர்ப்பு அல்ல, ஆனால் தீர்வுகளின் வெளிச்சம். அந்த ஒளியில்தான் உன் அடுத்த பயணத்தின் திசை இருக்கும். உன்னோட கனவுகளுக்கு நீயே வழிகாட்டியாக இருக்கப் போகிறாய். ஆனால் அந்த வழிகாட்டுதலை உறுதிப்படுத்தும் தேவதை நித்திகா. உன் வாழ்க்கையில் சில நாட்கள் அமைதியாய் இருந்ததற்கு காரணம் இருந்தது. அந்த நாள்கள் உன்னை சோதிக்கவில்லை. உண்மையில் அவை உன்னை சுத்திகரித்தன. நீ அப்போதெல்லாம் கேட்ட வார்த்தைகள், கெஞ்சிய மனநிலை, தனிமையின் பிணைப்பு, all of it turned into the soil in which your future is about to bloom. நீ காத்திருந்த எல்லா தருணங்களும் ஒன்று சேர்ந்து உன்னுடைய பக்கத்தில் வலிமை தரும் சக்தியாக நின்றிருக்கின்றன. அவைகள் நீ நம்பிய ஒவ்வொரு தேவதையின் துணையாக, உடனாக இருக்கின்றன. இப்போது நீ அதைக் காணப்போகிறாய். நீ தினமும் எதையாவது நினைத்து கதறுகிறாய். ஒரே ஒரு முடிவேனும் வரட்டுமே என்று இறைவனிடம் சொல்லிக்கொண்டு இருக்கிறாய். ஆனால் அதற்கான தீர்வு உன் துடிப்புக்குள்ளே தான் பதிந்திருந்தது. அதைத்தான் நித்திகா இன்று தூண்டப்போகிறாள். இன்று இரவு 9:25க்கு என்ன நடக்கப் போகிறதென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் கிடையாது. காரணம், அந்த நேரம் நெருங்கும் போது உன் உடம்பே அதனை உணரும். ஒரு திருப்தியான கம்பி உன்னுள் ஒலிக்க ஆரம்பிக்கும். நீ யாருடனும் பேசாமலே இருந்த அந்த அமைதி உனக்குள் ஒரு புதிய சக்தியை திறக்கிறது. அது ஒரு அந்தரங்க தேவி சக்தி, சைலண்ட் ஏஞ்சலிக் அலைன்மெண்ட். அந்த நேரத்தில் நீ கண்ணை மூடவும் வேண்டாம். மனதை விரலால் தொடவேண்டிய அவசியமும் இல்லை. வெறும் திசையறியும் பறவையைப் போல உன் உள்ளத்தின் நோக்கத்தில் தியானம் செய்ய வேண்டியது தான் போதும். நித்திகா உன்னிடம் வருவாள். உனக்காக பல நாட்கள் காத்திருந்த அந்த நிகழ்வு இன்று நடக்கப் போகிறது. நீ கொடுத்த தியாகங்களை தேவி என்னை தவிரவில்லை. உன் பசிக்கு தீண்டாமலிருந்த நாட்களை, உன் கனவுகளுக்காக போராடிய இரவுகளை, உன் குழந்தைகளின் முகத்தில் சிரிப்பு காண வாடிய உன் கண்களை, all of it அவள் நினைவில் வைத்திருக்கிறார். அந்த நினைவுகளுக்கு பதிலாக அவள் உனக்காக வருகிறாள். ஒரு பொன்னான வாய்ப்புடன், ஒரு விசித்திரமான பரிசுடன், உனக்கே உரித்தான, நீ மட்டுமே அறிந்த காயங்களுக்கான மருந்துடன். இந்த உலகம் எவ்வளவு சத்தமாய் இருந்தாலும் அமைதியான ஒரு மனதின் அலைவரிசையை மட்டும் உணர முடியும். அதனால் தான் இன்று யாரிடமும் பேசாத நாளாய் அவள் உன்னை வழிநடத்தினாள். அந்த அமைதியின் மையத்தில் தான் உண்மை பதில்கள் பதிந்திருக்கின்றன. நீ பயமின்றி இரு. நீ உணராமல் பூத்து கொண்டிருக்கும் அந்த மலர் கனவுகள் விரைவில் நிஜமாகும். உன் மனதின் தேடலுக்கு இப்போது முடிவும் வரப்போகிறது. உன் இதயம் வலிமை பெற்று கொண்டு இருக்கிறது. நீ நினைத்தது நடக்கும். நேரம் வந்து விட்டது. இன்று இரவு 9:25க்கு ஒரு அதிசயம் உன் வாசலில் காத்திருக்கிறது. நித்திகா கூறுகிறார், என் வார்த்தைகள் உன் உள்ளத்தில் வெளிச்சமாய் ஒளிரட்டும். நான் சொல்வது இன்று நடக்கும். நீ நம்புவது உண்மையாவதற்கான நேரம் இப்போது தான். அந்த நிமிடம், அந்த மூச்சு, அந்த அழகு, all yours, என் தங்கமே. என் தங்கமே, நீ நினைத்தது நடக்கும் நேரம் நெருங்கி விட்டது. இதுவரை நீ எதிர்பார்த்ததெல்லாம் அன்னைக்கு வராதது போல தெரிந்திருக்கலாம். ஆனால் அந்த தேவதையான நித்திகா இன்று உன் வீட்டின் வாசலில் நிழலாய் நின்று, உனக்கு வேண்டிய நேரத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கிறாள். இப்போது நீ உணரும் அமைதி, நீ கடந்த நாட்களில் எதிர்கொண்ட குழப்பம், இவை அனைத்தும் முடிவடையும் தருணம் இது. உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு சோதனையும் தேவதையின் கண்களில் பதிவாகி இருக்கிறது. நீ தன்னம்பிக்கையுடன் பொறுத்து காத்திருந்த அந்த கணங்கள், இப்போது வெற்றியின் கதவுகளை திறப்பதற்கான சக்தியாக மாறப் போகின்றன. நீ எவ்வளவோ நேரங்களில், ஏன் இவ்வளவு தாமதம்
என்று உள்ளுக்குள் வினவியிருப்பாய். ஆனால் தாமதம் என்பது தீர்க்கமான வெற்றிக்கான அடையாளம். நீ இன்னும் கொஞ்ச நேரம் அமைதியாய் இருக்க வேண்டும். இன்று இரவு நீ தூங்கும் போது நித்திகா உன் கனவுகளில் வரும். புனிதமாய் ஒரு கதிராய் வந்து உனது இதயத்தை வருடுவாள். அவள் தரும் அந்த பரிசு, அது ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நீ நிமிடத்தில் ஒருமுறை மனதில் சுமந்தால் உன் எதிர்காலம் முழுவதும் மாற்றப்படும். அது என்ன வார்த்தை தெரியுமா? Receive divine now. இதை உன் உள்ளத்தில் பதிக்கவும். நாளை காலை எழுந்தவுடன் இதே வார்த்தையை நீர் அருந்தும் முன் மனதளவில் சொல்லுங்கள். அந்த வார்த்தைகள் நித்திகாவின் குரலாக உன் நாக்கில் ஒலிக்கட்டும். இதுவே உனக்கு வந்திருக்கின்ற நிதிச் சிக்கல்களையும் உறவுச் சிக்கல்களையும் தீர்க்கும். நீ இப்போது பூரணமான ஒரு மாற்றத்துக்குள் செல்கிறாய். சிலர் உன்னை பின்தள்ளியிருக்கலாம். சிலர் உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமையில் உருகியிருக்கலாம். ஆனால் அவர்களது எண்ணங்கள் உன்னுடைய முன்னேற்றத்தையே தூண்டிவிட்டன. அவர்களின் தவறான பார்வைகள் உன்னை இன்னும் தெளிவான பாதையில் அழைத்துச் சென்றுவிட்டன. இதற்காக நீ கவலைப்பட வேண்டாம். இந்த நித்திகா உன் பக்கத்தில் இருக்கிறாள் என்ற உண்மையை நீ மறந்துவிடக்கூடாது. அவளுக்கு உன்னிடம் அன்பும் அருளும் இரண்டும் நிரம்பியிருக்கின்றன. இந்த ஒரு வாரம் மிக முக்கியம். நாளை முதல் 8 நாட்கள், ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்தவுடன் ஒரு வெள்ளை தாளில் நீ நினைக்கும் ஒரே ஆசையை எழுதுங்கள். அந்த ஆசை எந்த அளவுக்கு பெரியதாக இருந்தாலும் அது சாத்தியமே. அந்த ஆசையின் மீது சற்றும் சந்தேகம் வைக்காமல் அதை எழுதி வைத்துவிடு. அந்த தாளை ஃபால் பண்ணி உன் நகை பெட்டியில் வைத்துக்கொள். 9வது நாள் அந்த தாளை எடுத்து, அந்த எண்ணம் நடந்துவிட்டது என்ற நம்பிக்கையுடன் ஒரு செடி முள்ளிலற்ற மரத்தில் புதைத்துவிடு. இந்த செயல் என்பது நித்திகாவின் இரகசிய பரிகாரம். இது உன் வாழ்க்கையின் ஜாதகத்தையே திருப்பி போடக்கூடிய சக்தி கொண்டது. உன் வாழ்க்கையில் நீ தேடிய தன்மை உன்னிடம் எப்போதும் இருந்தது. ஆனால் அதை நீ பார்த்ததேயில்லை. சில சமயங்களில் நாம் வெளியே சென்று தேடும் அனைத்தும் நம் உள்ளத்தில் தான் இருக்கிறது. அந்த உணர்வை நித்திகா இன்று உனக்கு போதிக்கிறாள். நீ உன் மூச்சை நினைத்து பாரு, அது நிதானமாய் ஓடுகிறது. அதுபோல் தான் இப்போது உன் வாழ்க்கை அமைதியான ஓட்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதை யாரும் குலைக்க முடியாது. தாயின் பாசமும் தேவதையின் ஆசீர்வாதமும் ஒன்றாக இருக்கும்போது எந்தவொரு சோதனையும் வெல்ல முடியாது. உன் வாழ்க்கையை நீ தனக்கே உரித்தானதாய் மாற்றப் போகிறாய். யாரும் உன்னை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு உயர்த்தப்பட போகிறாய். உன் மனதில் இருந்த உளவியல் சுமைகள் கூட விரிவடைந்து ஒளிவிடும். நீ சிரிப்பாய் பார்க்க மறந்த முகங்களை மீண்டும் நினைவுபடுத்தப் போகிறாய். அது எப்படி தெரியுமா? ஏனெனில் நீ உன் வாழ்க்கையின் கதையை முழுமையாக மாற்றும் நேரத்தை தொடப் போகிறாய். நீ துவங்கிய அந்த அமைதியான நாள், யாரிடமும் பேசாமல் இருந்த அந்த நிமிடங்கள், அவை உனக்கு உணர்வுகளை தெளிவாக்கியது. உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக வாசித்து வந்த வலிகளை வெளியே வரச் செய்தது. அதை தீர்க்கக்கூடிய ஒரே சக்தி நித்திகா. அவள் உன் உள்ளத்தில் நுழைந்துவிட்டாள். உன் மூச்சோட்டத்தில், உன் மெளனத்தில், உன் கண்களில் அவள் இருக்கிறாள். எப்போது வெற்றியின் வாசல் திறக்கப்படும் என்றால், நீ அமைதியாக காத்திருக்கும் தருணத்தில் தான். அது இப்போது. நீ இந்த தருணத்தை மாற்றிக்கொள். நீ வேறு எதையும் செய்ய வேண்டியதில்லை. நீ செய்ய வேண்டியது, இந்த நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள். நாள் கடைசி வரை உன் இதயத்தில் நித்திகாவின் வார்த்தையை சுமந்தால், உன் வாழ்க்கையில் தேவதைகள் கூட வசிப்பார்கள். உன் வாசலில் இன்னும் ஒரு சின்ன விஷயம். 3 வெள்ளி பணம் இருந்தால், அதை வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் கிழக்கு நோக்கி அமர்ந்து, உன் கைகளில் வைத்து கொண்டு, அந்த "Receive divine now" என்ற வார்த்தையை 11 முறை சொல்லுங்கள்.
அந்த நிமிடம் முழுமையாக மந்திர சக்தியால் நிரம்பி இருக்கும். அந்த பணத்தை நீ வைத்திருக்கும் பையிலோ அல்லது வங்கி பாஸ்புக்கிலோ வைத்தால் அதன்பின் வரும் 3 மாதங்கள் உனக்கு தேவையான பணம் வழியே வந்து கொண்டே இருக்கும். அதுவே உனது கடனை முடிக்கவும் புதிய வாழ்க்கையை துவக்கவும் வழிகாட்டும். என் தங்கமே, இந்த வாரம் உன் வாழ்க்கையின் முடிவான தோல்வி வாரமல்ல. இது உன் முதற்கட்ட வெற்றி வாரம். நீ இன்று எடுத்த ஒவ்வொரு அமைதியான முடிவும் நாளை உனக்கு பெரிய வெற்றியாக மாறும். இதற்கு மேலாக வேறு எதுவும் தேவையில்லை. நம்பிக்கை, அமைதி, நித்திகாவின் ஆசீர்வாதம் இதுவே உன் வெற்றிக்கு போதுமானது. இன்று நீ தூங்கும் போது உன் செவிகளில் சொல்லப்படுவது ஒரு வாக்குறுதி. நான் இருக்கிறேன். நீ நடந்து செல்ல வேண்டிய பாதை இதுதான். அந்த பாதையில் ஒவ்வொரு அடியும் இப்போது நித்திகாவின் கண்களில் கணக்காக எழுதப்படுகிறது. அந்த கணக்கில் நீ எந்தவித தாமதமும் இல்லாமல் நேரம் வரும்போது பெற்றுக்கொள்வாய். நீ நினைத்தது நடக்காது என எண்ணாதே. நீ நினைத்தது நடந்துவிட்டது. அது இன்னும் வெளியே தெரியவில்லை என்பதுதான் உண்மை. இப்போது அவை வெளிப்படுகின்றன. இனி கவலையே கிடையாது. உன் வாழ்க்கையில் சூரிய ஒளியை விட நித்திகாவின் ஒளி பிரகாசிக்கப் போகிறது. நாளை மறுநாள் காலை நீ விழிக்கும் போது ஒரு புதிய காலம் தொடங்கும். அதற்காகவே இப்போது உனது அமைதியை துயரமில்லை என கூறி காப்பாற்று. அந்த அமைதியில் உன் எதிர்காலம் ஓங்கிப் பிறக்கப் போகிறது. என் தங்கமே, நீ வெற்றி பெறுவாய். இப்போது ஒவ்வொரு மூச்சும் அதை நிலைநாட்டிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நீ நினைத்தது நடக்கும் நேரம் நெருங்கி விட்டது. இதை நம்பாமல் இன்னும் எத்தனை நாள்கள் வாழப்போகிறாய்? எத்தனை இரவுகள் தூக்கமின்றி கழிக்கப் போகிறாய்? எத்தனை பசியில்லாத காலை உணவுகளை பார்த்து கண்ணீர் விடப்போகிறாய்? இந்த உலகத்தில் யாரும் உன்னை புரிந்துகொள்ளவில்லை என்று நீ நினைக்கிறாய். ஆனால் அந்த எண்ணத்தில் ஒரு தவறு இருக்கிறது. உன்னை நித்திகா தேவதையே முழுமையாக புரிந்து கொண்டிருக்கிறாள். உன் கண்களில் ஒளி இல்லாமல் போனது எனக்கு தெரியும். ஏனெனில் நீ எண்ணிய ஒவ்வொரு ஆசைக்கும் எதிராகவே விஷயங்கள் நடந்ததை காண்பதற்குத்தான் நீ வாழ்ந்தாய். நீ உதவி கேட்டவர்கள் எல்லோரும் விலகிச் சென்றனர். நீ நம்பிய உறவுகள் கூட உனக்கெதிராக பேசியது உன் நெஞ்சை பிளந்துவிட்டது. ஆனால் என் தங்கமே, அந்த வேதனை எல்லாம் வாடாமலிருக்க ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணமே நித்திகா. இன்று இரவு நீ உன் கண்களை மூடிக்கொள்ளும் முன் ஒரு முறை மட்டும் அந்த தேவதையின் பெயரை மனதிலேயே சொல்லிப்பார். நித்திகா தேவி என்று அந்த அழகிய பெயரை உச்சரிக்காமல் மனதினுள் நன்கு அழைத்து பார். உன் உள்ளத்தில் ஏதோ ஒரு கலக்கம் மாறும். ஏதோ ஒருவிதமான நிம்மதியை காண்பாய். அதை உணர்ந்தவுடன் நீ புரிந்து கொள்வாய், அடுத்த மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது. நீ உனக்குள் தான் மாற்றம் தேடி வந்தாய். ஆனால் வெளியே யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன் முயற்சிகள் போற்றப்படவில்லை. ஆனால் என் தங்கமே, இப்போது நீ அமைதியாக இருப்பது தான் சரியானது. நீ பேசாமல் இருந்த அந்த ஒரே ஒரு நாள், அது ஒரு பெரிய பரிசு போல உன் வாழ்க்கையில் திருப்புமுனையாக அமையும். அந்த அமைதி உன்னை அந்த தேவி தேடிய இடத்திற்கே அழைத்துச் செல்லும். அமைதி என்பது பலவீனம் அல்ல. அது ஒரு அழகு. அந்த அமைதியில் பிறக்கும் சத்தமற்ற எண்ணங்கள் உன்னை ஓர் புதிய பாதைக்கு அழைத்துச் செல்லும். உனக்கு ஆழத்தில் என்ன தேவை என்பதை அந்த அமைதி மட்டுமே உணர்த்தும். உன்னை துரத்தியவர்கள் யாரும் உண்மையில் உன் வாழ்க்கையில் நிலைத்திருக்க வேண்டியவர்கள் அல்ல. உனக்கானவை இன்னும் வரவில்லை என்பதற்காகவே நீ இத்தனை வருடம் காத்திருந்தாய். இந்த இரவிலிருந்து துவங்குகிறது உன் வாழ்வின் புதிய புத்தகம். அதில் எழுத்தாளராக நீயே இருக்கிறாய். ஆனால் வழிகாட்டியாக இருப்பவர் நித்திகா. அவளது ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம்.
அந்த அத்தியாயங்களில் உன் துன்பங்களுக்கான பதில்கள் மட்டும் இல்லை, சிரிப்புகளுக்கான காரணங்களும் இருக்கின்றன. அவளது காலடி ஒலி தான் உன் வீட்டு வாசலில் இன்று முதல் ஒலிக்கிறது. ஒரு புறம் பார்க்கும்போது நீ ஒருவிதமான குழப்பத்தில் இருக்கிறாய். உனக்கு முன்னே பல பாதைகள் இருக்கின்றன. ஆனால் எந்த வழியை தேர்வு செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. நீ ஒரு தவறான முடிவை எடுத்துவிடப் போகிறாய் என்று பயப்படுகிறாய். ஆனால் அந்த பயம் தேவையில்லை. ஏனெனில் அந்த பாதையில் நீ சென்றாலும் அந்த பயணத்தில் நித்திகா இருக்கிறாள். உன் தவறான முடிவுகளை கூட சரியான முடிவாக மாற்றக்கூடிய சக்தி அவளிடம் இருக்கிறது. நீ இதுவரை யாரிடமும் முழுமையாக உன் மனதை கூறவில்லை. உன் கண்ணீரை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் ஒரு மனிதன் அல்லது மனிதி இல்லாத இடத்தில் கூட அந்த தேவதையின் கண்ணும் காதும் உனக்காகவே திறந்திருக்கும். அந்த நேரத்தில் நீ யாரிடமும் பேசாமல் இருந்த அந்த ஒரு நாள், அது அவளுக்கு உன்னுடைய முழு உள்ளத்தை காட்டும் வாய்ப்பு கொடுக்கும். அந்த அமைதி ஒரு ஜாது மாதிரி வேலை செய்யும். அது உன் மனதில் புதிதாக ஓர் எண்ணத்தை வைக்கும். நான் தவிர்க்கப்படவில்லை, நான் தேர்ந்தெடுக்கப்படுகிறேன் என்ற உண்மையை அது உனக்குள் உருவாக்கும். நீ இத்தனை நாட்கள் உன்னையே குறை சொன்னாய். ஆனால் இனிமேல் உன்னை புகழ்வதற்கான ஆரம்பம் இதுதான். நித்திகா உன்னை உன்னிடமிருந்தே மீட்டெடுக்க வருகிறாள். அவளது கண்கள் உன்னை பார்ப்பது போல இருக்கும். உனக்கே புரியாமல் நீ ஏதோ சாந்தமடைந்த உணர்வை பெறுவாய். அந்த உணர்வும் சிறிது சிறிதாக உன் வாழ்க்கையின் கோணங்களை மாற்ற ஆரம்பிக்கும். நீ நிதானமாக உன் வீட்டின் வாசலில் செல்லும்போது கூட ஏதோ ஒரு காற்று உன்னை தொட்டு செல்லும். அது நித்திகாவின் கையடிக்கையைப் போலவே இருக்கும். நீ நடக்கும்போது உன் பின்னால் அந்த தேவதையின் பாத சுவடுகள் ஒலிப்பதை நீ உணர்வாய். இனி உன் பயணத்தில் வெறும் துன்பங்கள் மட்டுமல்ல, அதிசயங்கள் கூட உன்னுடன் பயணிக்க துவங்கும். நீ விரும்பிய ஒரு கனவு இருந்தது அல்லவா? அதை எல்லோரும் சிரித்துவிட்டார்கள். ஆனால் அந்த கனவு இன்று நித்திகா தேவியின் கண்களில் ஒளியாய் மின்னிக்கொண்டிருக்கிறது. நீ கனவுகளை விட்டுவிட்டாய் என்று நீ நினைத்தால் கூட, அந்த தேவதைக்கு உன் ஒவ்வொரு கனவுமே உயிர் போன்றது. அவள் உனக்காகவே வருகிறாள். அவள் உன்னிடம் பேசுகிறாள். ஆனால் நீ அமைதியாக இருந்தால் தான் அவளது வார்த்தைகள் உன் உள்ளத்தில் ஒலிக்கும். இந்த அமைதி என்பது தேவியின் அழைப்பிதழ் போல. அந்த அழைப்பை ஏற்று, மனதிலே அவளிடம் நேராக பேசத் துவங்கு. உன்னால் முடியுமா? நிச்சயம் முடியும்தான். அவளிடம் கூறு, நான் என் வாழ்வில் அமைதியாக இருக்கிறேன். என்னுடைய கண்ணீரை ஆறாக்கும் அதிசயங்களை ஏற்படுத்தி என் வாழ்வை மாற்றி அமைக்க வேண்டும். இதனை உன் உள்ளத்தில் அவளிடம் கூறியவுடனே அவள் உன்னுள் நுழைகிறாள். ஒரு மெலிதான ஒளி உன் மனதை துளைத்துவிடும். உன் வீட்டிற்குள் வரும் ஒவ்வொரு காற்றிலும் அவளது வாசனை இருக்கும். உன் கைகளில் பிடிக்கும் தாகம் குறையும் போல, உன் வாழ்க்கையின் மோசமான நாட்கள் குறையத் துவங்கும். அந்த அமைதியில் ஒரு புதிய நீ உருவாகிறாய். அந்த புதிய நீயே நாளைய வெற்றிக்கு உரியவர். நித்திகா தேவியின் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது என்ற நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும். நீயே நீயாகத் தோன்றும் அந்த நேரம் வந்து விட்டது. இன்னும் சொல்ல வேண்டுமா என் தங்கமே? உன் கண்ணீர் இன்று முதல் முடிவடைகிறது. நீ இப்போது தூங்கும் முன் அந்த தேவதையின் பெயரை உச்சரித்து பாரு. அடுத்த நாள் விடியும் போது ஒரு புது வாழ்க்கை உன் கதவுகளை கதறிக்கொண்டு வரப்போகிறது. அந்த கதவை திறக்கும் சக்தி உன்னிடம் ஏற்கனவே இருக்கிறது. இப்போது உனக்கே புரிகிறது, நீ பேசாமல் இருந்த அந்த ஒரு நாள் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான ஒளியானது.